டேய் எங்கடா அவ? அண்ணே கார்ல மயங்கி கிடக்குறானே. சரி, எப்படி மேடம், நீங்க எனக்கு கொடுத்த வேலையை நான் கரெக்டா பண்ணிட்டானா? இப்ப சந்தோஷமா? எனக்கு ரொம்ப சந்தோஷம். சுண்டக்கா மாதிரி இருந்துகிட்டு அன்னைக்கு வீட்டு படியேறி எனக்கே சவால் விட்டுட்டு போனால, இன்னைக்கு அவ பேச்சு மூச்சு இல்லாம மயங்கி கிடக்கிறத நான் பார்க்கணும். அத பார்த்து நான் சந்தோஷப்படணும். அதுக்காக தான் இவளை நேர்ல பார்த்து அனுப்பி வைக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அது இப்போ நடக்க போகுது. கேட்கிறேன்னு தப்பா நினைக்காதீங்க. அவளை எங்கேயோ கண்காணாத இடத்துக்கு அனுப்ப போறேன், அது உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும்னு சொன்னீங்களே, அது எங்கேன்னு நாங்கெல்லாம் தெரிஞ்ச கூடாதா? வேற எங்கேயுமே இல்ல, அவளை வெளிநாட்டுக்கு அனுப்ப போறேன். என்ன மேடம் சொல்றீங்க? வெளிநாட்டுக்கா? இதுவா மேடம் அவளுக்கு நீங்க கொடுக்கிற தண்டனை? ஏன் சார், நான் என்ன அவளை வெளிநாட்டுக்கு டூரா அனுப்பி வைக்க போறேன்? பாஷை தெரியாத ஊருக்கு அவளை கொத்தடிமையா அனுப்பி வைக்க போறேன். அங்க போய் ஒவ்வொரு நாளும் அவ கஷ்டப்படுறப்பதான் காயத்ரிய பகைச்சுக்கிட்டது எவ்வளவு பெரிய தப்புன்னு அவளுக்கு புரியும். வாங்க. டேய் அவளை வந்து காட்டுங்கடா. டேய் போடா. வாங்க மேடம். எங்கடா போயிருப்பா? ஏய் என்னடா ஜே, இவ்வளவு நேரம் உள்ளதானே இருந்தா, எப்படி தப்பிச்சானே தெரியலண்ணே. சர்க்குணம், என்ன இது? மேடம் மேடம் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க மேடம். ஏண்டா ஒரு சின்ன பொண்ண கரெக்டா பிடிச்ச துப்புள்ள உங்களை ஏமாத்திட்டு தப்பிச்சு போயிருக்கா அவ. அவ எங்க இருந்தாலும் சரி, அவளை கண்டுபிடிச்சு தூக்கிட்டு வாங்க போங்க. டேய் போடா. மேடம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம், அவளை கண்டிப்பா தூக்கிடுவாங்க. வாங்க மேடம் நம்ம போலாம், இங்க இருக்கிறது டேஞ்சர். ப்ளீஸ் மேடம், இந்த ஒரு தடவை என்ன நம்புங்க மேடம், மிஸ் ஆகவே மாட்டா அவ. வாங்க. என்ன சார்? சார் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். அதான் ஹார்பர்ல உங்க சரக்க கஸ்டம்ஸ் ஆபீசர் கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்கன்னு சொன்னனே, அப்புறம் என்ன சார்? இல்ல சார், இது அது இல்ல, ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட். சரி உட்காருங்க. சார் எங்க வீட்டு பொண்ணு பவித்ராவை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க சார். என்ன கிட்னாப்பா? என்ன ஏஜ்? 10 வயசு சார். கோயிலுக்கு போயிருந்தவள யாரோ 2 பேர் கிட்னாப் பண்ணி ஒயிட் கலர் கார்ல கூட்டிட்டு போயிருக்காங்க சார். இப்பதான் நாங்க கோயில்ல விசாரிச்சோம், அவங்க அவளை கடைசியா பார்த்தவங்க சொன்னாங்க. சரி முதல்ல ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க, நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம். அங்கிள், அதுக்கெல்லாம் டைம் இல்ல, பவிய உடனே காப்பாத்தணும். இதெல்லாம் போலீஸ்ல ப்ரொசீஜர்ப்பா, அப்படிலாம் சினிமால வர மாதிரி உடனே வண்டி எடுத்துட்டு போய் கண்டுபிடிக்க முடியாது. சார் லீகலா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. கடத்திட்டாங்கன்னு சொல்றீங்க, கடத்தினது ரேண்டமான ஆட்களா இல்ல உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? தெரியல சார், யார் இதை செஞ்சிருப்பாங்கன்னு இப்போ என்னால உறுதியா சொல்ல முடியல. ஆனா பவி அவங்க கடத்திட்டு போனதை கோயில உள்ளவங்க கண்ணால பாத்துருக்காங்க. அவளை எப்படியாச்சும் காப்பாத்தணும் சார். அந்த பொண்ணு போட்டோ இருக்கா? இருக்கு சார். கான்ஸ்டபிள் சார், இந்த போட்டோவை அவர் நம்பருக்கு அனுப்புங்க. உங்க நம்பரை சொல்லுங்க. நம்பர் சொல்லுங்க சார்.
இந்த போட்டோவை எல்லா ஸ்டேஷனுக்கு அனுப்பி வை. இந்த பாப்பாவை எங்க பார்த்தாலும் உடனே ரிப்போர்ட் பண்ண சொல்லு. சரிங்க சார். அப்படியே இவங்க சொன்ன மாதிரி ஏதாவது ஒயிட் கலர் கார் சந்தேகப்படுற மாதிரி இருந்தா அதை உடனே செக் பண்ண சொல்லு. ஓகே சார். போ. எஸ் சார். உங்க பேர் என்ன சொன்னீங்க? வேணும் சார். சரி வேணு, நீங்க என் கூட கொஞ்சம் வாங்க, போலாம். வாங்க. அர்ஜுன், நான் உன்னை வீட்டில் விட்டுட்டு சாரு கூட போய் பவியை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடுறேன். ஆமா, நானும் உங்க கூட வரேன் மாமா. பவிக்கு என்னாச்சுன்னு தெரியாம என்னால வீட்டுக்கு போய் சும்மா இருக்க முடியாது. நானும் வரேன் மாமா, ப்ளீஸ் மாமா. சரி வா, வண்டியில ஏறு. பாவி, இவன் ஃபீல் பண்ணி அழறதுக்கு இந்த பேப்பர் தான் கிடைச்சதா? இந்நேரம் இதுல இருக்கிற எழுத்து மட்டும் அழியாம இருந்திருந்தா அந்த நகையெல்லாம் போட்டு அழகு பார்த்திருக்கலாமே. இந்த குட்டி பிசாசு போனதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு நல்லது நடக்கும்னு பார்த்தேன். எல்லாம் நம்ம நேரம். அக்கா, ஓ ஊருக்கு போயிட்டு வந்துட்டியா? நான் கூட நீ திரும்பி வரமாட்ட, வேற நர்ஸை வச்சு பாத்துக்கலான்னு நினைச்சேன். ஐயோ, அது எப்படிங்க நான் வராம இருப்பேன்? மேடத்தை கவனிச்சுக்கிறது தானே என் வேலை. அதுவும் இல்லாம என்னை இங்க அனுப்பின டாக்டர் என்னை நம்பி இந்த வேலையை கொடுத்துருக்காங்க. அதை சரியா செஞ்சாதான் அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. ஆமா, என்ன யாருமே இல்லாம நீங்க 2 பேர் மட்டும் தனியா உட்காந்துட்டு இருக்கீங்க? பவி வீட்ல இல்லையா? இல்ல. ஓ, வெளியே போயிருக்காளா? வெளியவே போயிட்டா. புரியலங்க. வீட்டை விட்டு போயிட்டாங்கிறேன், போதுமா? ஓ, அப்படியா? ஏய், என்ன நீ அந்த குட்டி பிசாசு வீட்டை விட்டு போயிட்டான்னு தெரிஞ்சு ஷாக் ஆவேன்னு பார்த்தா அசால்ட்டா அப்படியான்னு கேக்குற? ஐயோ, அப்படி இல்லைங்க. பவிய பத்தி எனக்கு தெரியாதா? அவளால எப்பவுமே இந்த வீட்டை விட்டெல்லாம் போக முடியாது. இந்த வீடும் ரமா மேடமும் தான் அவளோட உயிரே. அதுவும் இல்லாம வேணு சார் எப்படி பவி எங்க இருந்து போக விடுவாரு? பவி எங்க இருந்தாலும் அவளை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாரு. அதனாலதான் நீங்க சொன்னதை கேட்டே எனக்கு எந்த அதிர்ச்சியும் இல்ல. சரிங்க, நான் அப்ப போய் என் ஒர்க்கை பாக்குறேன். மேடம்க்கு டவல் பாத் கொடுக்கணும். அதனால ஒரு 1 ஹவருக்கு யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்கிறீங்களா? தேங்க்ஸ். என்ன நீ, நாம அவளை வேலைக்கு வச்சுக்கிட்டா அவ நமக்கு வேலை கொடுத்துட்டு போறா? அதை விடு ஜோதி. அந்த பவி திரும்ப வருவான்னு இவ எவ்வளவு நம்பிக்கையா சொல்றா பாத்தியா? அந்த அளவுக்கு இவ எல்லார்கிட்டயும் பேசி பேசி நல்ல மயக்கி வச்சிருக்கா. எப்படியோ போய் தொலைஞ்சா, அது வரைக்கும் சந்தோஷம். என்ன மன்னிச்சிருங்க மேடம். என்னோட பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு உங்களே எதிர்பார்க்கறத விட அதை நானே சரி பண்ணிக்கிறது தான் பெட்டர்னு தோணுது மேடம். இப்ப எனக்கு தேவை கொஞ்சம் பணம். அந்த பணத்தை காயத்ரி மேடம் தராங்க. அதனால நான் அவங்க சொன்னதை செய்யணும். இந்த லாக்கரை மட்டும் அவங்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் என்னோட எல்லா பிரச்சனையுமே தீர்ந்துரும். ஸோ சாரி மேடம்.
என்னாச்சு ரோஜா அங்க போயிட்டியா? ஆ வந்துட்டேன் மேடம். சரி, சரிதாவும் ஜோதியும் என்ன சொன்னாங்க? அவங்களுக்கு உன் மேல டவுட் இல்லையே? சச்சா, அவங்க நார்மலா தான் இருக்காங்க. ஆனா அவங்களும் இந்த நகையை எடுக்கிறத பத்தி தான் நான் வரப்ப பேசிட்டு இருந்தாங்க மேடம். அதுக்கு தானே ஒன்னு அனுப்பியிருக்கேன். அவங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீ அதை எடுத்துறணும். சரி, லாக்கர் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுதா? இப்பதான் மேடம் தேட ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் கிடைக்கல. இன்னும் கிடைக்கலையா? நீ எனக்கு வீடியோ கால் பண்ண. ஆ சரி மேடம். அந்த பக்கம் காட்டு. இந்த பக்கம் வா. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கீழே இருக்க. அந்த மூலையில பாரு. அந்த பக்கம் போ. என்ன மேடம் எங்க தேடியும் கிடைக்கல. ஒருவேளை பவித்ரா போய் சொல்லிட்டாளா? என் பாட்டி மேல சத்தியமா அது அந்த ரூம்ல தான் இருக்கு. என்ன நம்புங்க ப்ளீஸ். என் தாத்தாவை விட சொல்லுங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அவ தாத்தாவை கொலை பண்ணிடுவோன்னு தெரிஞ்சு அவ போய் சொல்லியிருக்க மாட்டா. கண்டிப்பா அந்த லாக்கர் அங்கதான் இருக்கணும். நீ இன்னும் நல்லா தேடி பாரு. உனக்கு நான் அப்புறமா கால் பண்றேன். ம் சரி மேடம். வாடா. ஏய் ஏய் நில்லு. ஏய் எங்க கேளு. எங்க தப்பிச்சு போக முடியாது. நிக்க போறியா இல்லையா? ஏய் சீக்கிரம் வாங்கடா. ஏய் நில்லு. டேய் நீ அந்த பக்கம் தரனா வாங்கடா.
அண்ணா டோர் கண்ணே டேய் சீக்கிரம் வா நில்லு பிச்சா ஓடுற நில்லு ஏய் வாடா விடாத அப்படி என்ன பாப்பா என்னாச்சு ஏன் இப்படி ஓடி வர உங்க போனை கொஞ்சம் கொடுங்களேன். என்ன பாப்பா போனை உங்க எடுத்து போனை கொடுங்க. இந்தா செல்லம் ஐயோ என்ன என்ன வேணும் உங்களுக்கு? மரியாதையா உதவிக்க, எங்களுக்கு அந்த பொண்ணு வேணும். அனுப்பி வை. பாப்பாவெல்லாம் விட முடியாது. ஹலோ ஹலோ, நான் பவி பேசுறேன். பவி பவியா? ஹலோ பவி பவி, யாரோ ரவுடிங்கள துரத்திட்டு வராங்க சித்தப்பா, என்ன காப்பாத்துங்க சித்தப்பா. நான் உன்னதான் தேடி வந்துட்டு இருக்கேன். இப்போ நீ எங்க இருக்க அதை மட்டும் சொல்லு, நான் உடனே அங்க வரேன். இது எந்த இடம்? செல்போன் புடுங்கடா. என்ன பண்றீங்க ஏய் ஒழுங்கா நில்லு. ஏய் விடுடா. கைய விடுறாதடா. ஏய் ஏய் விடுங்கடா. தள்ளுறே. பவி, ஹலோ 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 பவி. ச்சே. ஏய், ஏய் விடுறாதடா. கைய விடுடா. ஏய் பாப்பா ஓடிரு. ஏய் ஓடாத ஏய் நில்ல ஏய் அவளை தப்பிக்க விட்டுறாதீங்க. ராத்திரிக்குள்ள அவளை பிடிச்சி கண்காணாத இடத்துக்கு அனுப்பி சொல்லிருக்காங்க. சின்ன குழந்தை மலக்கு பாடு பாவீங்க, அந்த குழந்தைய எப்படி துரத்திட்டு போறாங்க பாரு. அந்த பொண்ணு யாருக்கும் ஃபோன் பண்ணால, முதல்ல உங்களுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லுக்கா. என்னாச்சுக்கா? கீழே விழுந்ததுல போன் ஆன் ஆக மாட்டேதுடி. அட கடவுளே, பாவம், பாக்குறதுக்கே பச்சை புள்ளையா இருக்கான். அவனுங்க வேற மோசமானவனுங்க. எப்படிதான் அந்த பொண்ணு அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க போகுதுன்னு தெரியலையே.